சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. மாப்ள என்னப்பா டெஸ்ட் எடுத்தாச்சா? ஆமா, எனக்கும் புழுங்கரிசிக்கும் முதல்ல எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படின்னா மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் ஆகுமோ? அப்படித்தான் நினைக்கிறேன். பாப்பா ஒரு ஊசியை போடாம தூக்கிட்டா. போகையில தூக்கிட்டு தான் போகணும். சின்ன பிள்ளை தானப்பா, டயர்ட் ஆயிடுவா. ஆமா, அவரும் அப்படிதான் இருக்காரு. அதனாலதான் உங்க 2 பேருக்கு முதல்ல எடுத்துட்டு அவங்களுக்கு 2வது எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இல்ல, இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சாச்சுன்னா பாப்பா டயர்டானா நீ பாத்துக்குவ. ஆனா பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன்னா அப்புறம் பாப்பாவை நீ பாப்பியா இல்ல உனக்கு அவங்க டெஸ்ட் எடுப்பாங்களா? ஆமால்ல. ஆமாதான், அதனாலதான் உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும். சரி, எல்லாம் ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் ரிசல்ட் தான் எப்படி வருமோ தெரியல. நல்லதே வரும்னு நம்புவோம். ஏமாப்ல, ஒருவேளை ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்ப ஆரம்பிப்பாங்க? இம்மிடியேட்டா ஆரம்பிக்க சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, அப்படின்னா நான் சென்னையிலேயே தான் இருக்கணுமோ? ஆமாப்பா, இருந்துதானே ஆகணும். இப்போ எல்லாரையும் கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு வர்றதுன்னா அது சாத்தியம் இல்லைல்ல. அப்படின்னா மாப்பிள்ள, நான் கிட்னி கொடுக்கும்போது பாப்பாவை யார் பாத்துக்குவாங்க? மாப்பிள்ள, என்ன கேள்வி இது? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? நீ இருக்க, நீ அங்கெல்லாம் இருக்க. ரிசல்ட் வரட்டும், உடனே கிளம்பி வந்துருவேன். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். சரி, தேங்க்ஸ்டா மாப்பிள்ள. ஆமா, ஒன்னொன்னுத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லு. சரி, அப்செட்டா இருக்கே என்ன? வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, கொஞ்சம் படபடன்னு இருக்கு. பாப்பா வேற ஊசியை போட்டவொடனே தூங்கிட்டாளா? இனி எப்படிதான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாங்க போறாளோன்னு நினைச்சா பயமாத்தான் இருக்கு. அப்படி நினைக்காத, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாப்பா எப்படி இருக்க போறான்னு யோசிச்சு பாரு. அப்படி நினைச்சுதான் என்ன நானே தேத்திக்கிட்டு இருக்கேன். ஏமாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்ப எனக்கும் அந்த புழுங்கரிசியோட அப்பாவுக்கும் மேட்ச் ஆகாம போய் புழுங்கரிசிக்கும் பாப்பாவுக்கும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவ பாப்பாவுக்கு கொடுப்பாளா? நீ இப்படி யோசிச்சு பாரு. உனக்கும் அவங்க அப்பாவுக்கும் மேட்ச் ஆகி பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் ஆகாம போச்சுன்னா நீ அவங்க அப்பாவுக்கு கொடுப்பியா? அது மாப்பிள்ள, கொடுப்பேன். ஏன் கொடுப்ப? இல்ல, நம்ம சொல்லிட்டோம். அதுவும் வீட்டுக்கு போய் வேற பேசிட்டேன். நீயும் வேற பேசியிருக்க. அதுவும் இல்லாம ஒரு உயிர்ல கொடுப்போம். இப்ப நம்மளால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னா செய்யலாம்ல. அப்போ அதே நினப்பு புகழரசிக்கும் இருக்கும்ல. அவ்வளவு நல்லவளா என்ன அவ? நம்மள மாதிரியே எல்லாரையும் நினைப்போமே. ஆமாமா, நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். சரி சரி, விடு. நல்ல நேரத்துல அதை பத்தி பேசிக்கிட்டு நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்ன? சரி, புகழரசிக்கும் உனக்கும் தான் டெஸ்ட் எடுத்துட்டாங்கல்ல. இப்ப அவங்க உன் பக்கத்துல நிக்கிறாங்க. இல்ல, அவன் அங்க ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. மாப்பிள்ள, நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நான் வர்றதுனாலதான் அவ பட்டு சேலை கட்டிட்டு நிக்கிறான்னு சொன்னேல. ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது டக்குன்னு பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டாரா? அதுவா, அது நீ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போறேல, அதனால உன்னை வெல்கம் பண்றதுக்காக பட்டு சேலை கட்டி இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க கூட நீ ஜாலியா கேஷுவலா பேசி பழகிட்டல, அதான் அவங்களும் கேஷுவலா ட்ரெஸ்க்கு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி. அப்படித்தான் 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 இருக்கும். ஆ சரி சரி மாப்பிள்ள, அவ வர்றா. அப்படியே லைன்ல இரு. எதுக்கு மறுபடியும் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கவா? நீ எங்க மாட்டிக்கிட்டு முழிச்ச? என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. நான் தான் மாட்டிக்கிட்டு முழிச்சேன். சரிப்பா, உங்களுக்குள்ள 1000 இருக்கும். நடுவுல நான் எதுக்குன்னு நினைச்சிட்டு நான் கட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள என்ன 1000 இருக்கு? அது நீ தான் சொல்லணும். நீ ஊருக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். சரி, அப்படியே லைன்ல இரு. போ, நான் போறேன். இரு 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 இரு. என்னடா மாப்பிள்ள? இருடா. வர்றா வர்றா வர்றா, வந்துட்டா வந்துட்டா. வேந்தன் சார். ரொம்ப இழுக்காதடா. என்னங்க? டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? ச்சே, என்ன அக்கறை. நான் கூட கேட்கல டீ ஏதாவது சாப்பிட்டியான்னு. டீயா? ஏன் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்லங்க, கேண்டீன் இந்த ஃப்ளோர்ல தான் இருக்கு. நான் போய் குடிக்க போறேன். அதான் உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு கேக்குறேன். உள்ள டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு கூப்பிட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இப்பதானே அவங்க உள்ள போயிருக்காங்க. எப்படி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ல. அதான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாமேன்னு கூப்பிட்டேன். எனக்கு வேண்டாம், நீங்க போய் குடிங்க. ஆனா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாதுடா. சரி, ஓகே. மாப்பிள்ள போயிட்டா. அப்புறம் போகாம டீயை வாங்கிட்டு வந்து சங்கல ஊத்தி உன்னை மடியில படுக்க வச்சு வாயில ஊத்தி விடுவாங்களா? ஏன்டா, ஒரு பொண்ணு வாலண்டியரா வந்து டீ குடிக்க கூப்பிடுது, சரின்னு போகாம எனக்கு வேண்டாம் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப என் இடத்துல நீ இருந்திருந்தா அவங்க கூப்பிட்டோடனே போயிருப்பியா? நானா? நான் வெளியில டீ எல்லாம் குடிக்க மாட்டேனே. அப்புறம் பேசுற. சரி போ, பேசல. இங்க மாப்பிள்ள, நீ என் பாஸ்ட் லைஃபை பத்தி சொன்னதுல இருந்து அவளுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அது அப்படியே லவ்வா மாறிடுச்சுன்னு சொன்னேல, எனக்கும் அது ஆமான்னு தான் தோணுது. ஆனா அதை இப்படியே வளர விடக்கூடாது மாப்பிள்ள. ஐயோ, என்ன மாப்பிள்ள? சரி, அதுக்கு என்ன பண்ண போற? நான் இப்படியே கொஞ்சம் கடுகடுன்னு கெத்தா இருந்தா தான் அவ கொஞ்சமாவது விலைக்கு போவா. இல்லன்னா ஒட்டி ஒட்டி தான் வருவா. அப்புறம் எப்படிடா கல்யாணம் பண்றது?
கல்யாணமா? சொன்னேன்லடா. அது ரெண்டாவது பாப்போம், முதல்ல ரிசல்ட் எல்லாம் வரட்டும். ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவா வந்துருச்சுன்னு வை மகனே, நீ தான் போய் அவங்க பின்னாடி தொங்கணும். ஏன்? எனக்கும் தான் 2 கிட்னி இருக்கு, எல்லாருக்கும் தான் 2 இருக்கு. அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட தானே இருக்கு. சரி இப்ப என்னங்கிற, நீ டீ குடிக்கவே போக வேண்டாம், நில்லு அப்படியே. சரி சரி. ரொம்ப தான் முறுக்குறான். மாப்பிள்ள டீயை வாங்கிட்டு வர்றாடா. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இங்க பாரு, வழிய வர்ற அன்பை வீணாக்கிறாத. ஒழுங்கா என் காலை கட் பண்ணிட்டு அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு டீயை வாங்கி குடி. நீ வர முடியாது, டாக்டர் கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டதுனாலதான் அவங்களே உனக்கு வாங்கிட்டு வர்றாங்க. ஒழுங்கா முறுக்கிக்கிட்டு நிக்காம வாங்கி குடி. சரி சரி, நீ லைன்ல இரு. இருப்பாங்க, எனக்கு ஒரு வேலை இல்ல. ஒழுங்கா என் காலை கட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசு, தேங்க்ஸ் சொல்லிட்டு டீயை வாங்கி குடி. மாப்பிள்ள என்னடா, போடா கட் பண்றேன். இவனும் நேரம் பார்த்து முறுக்குறான். வர்றாளே. சரி அப்படி திரும்பிக்கிடுவோம். இப்ப கூப்பிடுவா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்கன்னு. அப்படி கூப்பிட்டானா மெல்ல கேஷுவலா திரும்பி, எனக்கு தான் வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு கெத்த மெயின்டைன் பண்ணணும். படக்குன்னு திரும்பிடக்கூடாது. என்ன கூப்பிடல, டீயை குடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்ல. பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறனே, வேணுமான்னு கேட்கலாம்ல. ஒருவேளை நம்ம வேண்டான்னு சொன்னதுனால அவளும் முறுக்குறாளோ? சரி கூப்பிடட்டும். எப்பதான் கூப்பிடுவா? என்ன டீன்னு தெரியல, ஸ்மெல் எல்லாம் நல்லா வருது. நிறைய மாப்பிள்ள இருந்திருக்கணும், என்ன டீன்னு கரெக்டா பிராண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கா, எப்பதான் கூப்பிடுவா? இவன் சாவகாசமா இவளுக்கு வாங்கிட்டு வந்த டீயை முதல்ல குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட கொடுப்பா. நான் ஆறி போன டீயை வாங்கி குடிக்கணுமோ? நான்ல வேண்டாம் சொல்லிடுவேன். எனக்கும் என் மாப்பிளைக்கும் டீ எல்லாம் நல்லா கொதிக்க இருந்தாதான் பிடிக்கும், அப்பதான் குடிப்போம். என்னடா மாப்பிள்ள, அவன் எங்க லைன்ல இருக்கான், அப்பதே கட் பண்ணிட்டு போயிட்டானே. இந்த எம்கே தான் டீயை ஆற வச்சு குடிப்பான். நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுப்பா. அவன் ஃப்ரெண்டு தானே, அதான் அவனை மாதிரி நம்மள நினைச்சிட்டா போல. இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லப்பா. அதான் கடைசியில ஆறு இழந்து பச்சை தண்ணியா போனதுக்கு அப்புறம் தான் அந்த டீயை என்கிட்ட நீட்ட போறான். அப்படியே வாங்கி அவன் மூஞ்சில ஊத்தணும். அந்த நிமிந்து பாக்குறா, நம்மளதான் கூப்பிட போறா. திரும்பிக்கிடுவோம். என்ன போயிட்டான்? இங்க பாருங்க. என்னையவா? உங்களை தவிர இங்க வேற யாரு இருக்காங்க? சொல்லுங்க சார். இது எப்படி கேக்குறது, அது 2 டீ கப் வாங்கிட்டு வந்தீங்க. அடிப்பாவி, 2யுமே குடிச்சிட்டா போல. எங்க 2 டீயுமே நீங்களாவா குடிச்சீங்க? ஆமா சார். ஏன்? இல்ல 2 டீயா குடிப்பாங்க? இல்ல பசிச்சது அதான். ஓஹோ சரி, அத அப்ப வாங்கின இடத்துல நின்னு குடிச்சிருக்க வேண்டியதானே? அங்க கூட்டமா இருந்தது சார். சரி, அப்ப இதுக்கு முன்னாடி ஓரமா போய் நின்னுட்டு இருந்தீங்களே, அங்கேயாவது நின்னு குடிக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து நின்னு குடிக்கிறீங்க, அதுவும் என் பக்கத்துல? என்ன இப்படி மேல பார்த்தா என்ன அர்த்தம்? சார் இங்கனக்குள்ளதான் ஃபேன் இருந்தது, டீ குடிச்சா ரொம்ப வேர்க்கும்ல, அதான் இங்க வந்து நின்னு குடிச்சேன். ஏன் சார் தப்பா? இல்ல தப்பு இல்ல, குடிக்கலாம், டீ குடிக்கலாம். ஃபேனுக்கு கீழே நின்னு டீ குடிக்கலாம், அதுவும் 2 டீ குடிக்கலாம், தப்பு இல்ல. போங்க போய் கப்ப தூக்கி போட்டு அப்படியே ஓரமாவே நில்லுங்க. ஓகே சார். சே, அசிங்கமா போச்சு. இந்த இவன் இருக்கானே, இந்த வர்றேன். மாப்பிள இப்ப மட்டும் நீ அட்டன் பண்ணு, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏன்டா மாப்பிள, டீ குடிக்கிற நேரத்துல எனக்கு எதுக்குடா கால் பண்ணி பேசிட்டு இருக்க? அவங்க கூட பேசு. யார் கூட? அதான் புகழரசி கூட. அவ போயிட்டா. ஓ, உனக்கு டீயை கொடுத்துட்டு அவங்க அங்கிட்டு போயிட்டாங்களா? நான் டீயே குடிக்கல. ஏன்டா வேண்டான்ட்டியா மறுபடியும்? அவ எனக்கு வேணுமானே கேட்கல. ஏன் மாப்பிள? 2 கப்பு டீயை வாங்கிட்டு வந்து என் பக்கத்துல நின்று அவளா உறிஞ்சு குடிச்சிட்டு போயிட்டாடா. ஐயோ, உனக்கு வேணுமான்னு கேட்கவே இல்லையா? கேட்கல, நானும் கேப்பான்னு பார்த்தேன், கேட்கல. அதான் கேட்கும் போது வேண்டான்னு சொன்னேல, அனுபவி. ஆமா போ. சரி, 2 டீயை வாங்கி அவங்களேவா குடிச்சாங்க? ஆமாங்கிறேன், கேட்டா ரொம்ப பசிச்சதான், அதான் 2 டீ வாங்கினாலும். சரி இங்க வந்து ஏமா குடிக்கிறேன்னு கேட்டா, நீங்க நிக்கிற இடத்துல தானே ஃபேன் இருக்கு, அதான் இங்க வந்து குடிச்சேன், இல்லைன்னா வேக்கும்லங்கிறா. ஆமா கரெக்ட் தானப்பா, நியாயம் தானப்பா. ஆமா, உனக்கு அவ பேசுறது மட்டும்தான் நியாயம், நீ கட் பண்ணு. சரி. கட் பண்ணிட்டான். எப்பன்னு இருந்திருப்பான் போல. சே. சார் வேந்தன் சார். சார், பாப்பாவுக்கும் அவருக்கும் டெஸ்ட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார், லேபுக்கு அனுப்பியிருக்கோம். ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? எப்படியும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும் சார். பாப்பாவும் இன்னும் தூங்கி எந்திக்கல, சாரும் ரொம்ப டயர்டா இருக்காரு. நீங்க 4 பேர் வேணா பேசாம வீட்டுக்கு கிளம்புறீங்களா? நான் ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. அப்படியா? ஆமா சார், பாப்பாவும் ரொம்ப டயர்டா இருக்கா, அவரும் அப்படிதான். அவருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவே முடியாது, வலி அதிகமா இருக்கு, அதான். எப்பவுமே இப்படிதான் இருக்குமா சார் அவருக்கு, இல்ல இந்த பிரச்சனைனாலதான் அப்படியா?
இல்லை சார், இந்த பிரச்சனைனால தான். மற்றபடி ஆப்ரேஷன் பண்ணிட்டா நார்மல் ஆயிடுவாரு. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 2 மாசம் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்மள மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே சார். ஆனால் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக வந்தால் தானே? பாசிட்டிவா வரும்னு நம்புவோம் சார். ஓகே சார். சார் அப்படின்னா கிளம்பலான்னு சொல்றீங்களா? ஆமாம் மேடம், எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும் போல தெரியுது. லேப்ல கூட்டமாக இருக்கு, அதான். சரிங்க சார், சரி ஓகே. மேம், ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக வந்து நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேம். சார் பணமெல்லாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆமாம்ல, மறந்துட்டேன். ரிப்போர்ட் பாசிட்டிவாக வரணும், அது ஒன்று தான் சார் எனக்கு இப்போ கவலை. வரும் பாசிட்டிவாக தான் வரும். நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஓகே சார். அப்புறம் ஆப்ரேஷனை எங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு கோயம்புத்தூர் தான் வசதி, ஆனால் உங்களுக்கு எல்லாம் வசதிப்படுமான்னு பார்த்துக்கோங்க. சார் கோயம்புத்தூர்னா அங்கே எனக்கு யாரையும் தெரியாது. சார் வீடுமே ஊட்டியில் தான் இருக்குது. அவரும் வந்து தான் போகிறாப்புல இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை இல்லை சார். அப்படின்னா இங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? சரிங்க சார். சார் உங்களுக்கு எங்கே சார் வசதியாக இருக்கும்? சார் எனக்கும் சென்னை தான் வசதி. இல்லை, செக்கப்புக்கெல்லாம் அங்கே கோயம்புத்தூர் வந்தீங்களே, அதான் கேட்டேன். அது என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்ததுனால வந்தேன் சார். மற்றபடி வீடு இங்கே தான் இருக்குது எங்கள் 2 பேருக்குமே. ஓகே, அப்போ சார் இங்கே வருவாரா? ஆமாம் சார், ரிசல்ட் வந்த உடனே கிளம்பி வர்றேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லையே ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இங்கே தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்களா சார்? ஆமாம், இங்கே ஒரு 2-3 பேர் என் கூட படித்தவங்க இருக்காங்க. இந்த ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருக்காங்க. நான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே சார். ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துடும்ல சார்? கண்டிப்பாக வரும், எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். அப்படின்னா ஆப்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? இம்மிடியேட்டாக பண்ணிடலாம். உங்களுக்கு ஓகே தானே மேம்? கண்டிப்பாக சார், இமிடியேட்டாக பண்ணிடலாம். அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார், நான் ரெடி. சரி, நீங்கள் உங்களுக்குள்ளே மற்றதெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கோங்க, நான் அந்த வரேன். ஓகே சார். சரிங்க சார், அப்படின்னு நீங்கள் இங்கே டிலே பண்ணாமல் வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க ரிப்போர்ட்டை. ரிசல்ட் வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிடுங்க சார். ஓகே ஓகே சார். ம் தேங்க்ஸ். உங்களுக்கும் தேங்க்ஸ். ம் இது பாப்பாவை தூக்கிட்டு வரட்டுமா, கிளம்பலாமா? ஏன், நான் போய்க்குவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சார் போகணும். உங்கள் கார் அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஷெட்டில் நிற்கிது, மறந்துட்டீங்களா? ஆமாம், சரி போகலாம். உங்கள் அப்பாவுக்கு வீல் சேர் ஏதோ ஏற்பாடு பண்ணணுமா? இல்லை, இவ்வளோ நேரம் படுத்திருந்திருக்காருல, இப்போ மெல்ல நடந்துருவாரு. சரி, இப்போ கூட்டிகிட்டு வாங்க போகலாம். குட் மார்னிங் ப்ரோ. சொல்லு ப்ரோ. என்னடா தம்பி, நேத்துல இருந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். பிஸியா இருக்கேன் மெசேஜ் மட்டும் அனுப்புற. திருப்பி கூப்பிடுறேன்னு சொல்ற, கூப்பிட மாட்டேங்கிற. நான் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்புறம் என்ன? சரி, இப்போ எதுக்கு அம்மாவை திடீர்னு கூப்பிட்டு விட்டுருக்க? ஏன் ப்ரோ, கூப்பிட்டு விடக்கூடாதா? இல்லடா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை. திடீர்னு அம்மாவுக்கு மட்டும் பேசி அம்மாவை மட்டும் கூப்பிட்டுருக்க. அது என்னன்னு அம்மா சொல்லுவாங்க ப்ரோ. அம்மா இன்னும் உங்ககிட்ட பேசலையா? இல்லை, இன்னும் பேசலை. உனக்கு பேசிட்டு தான் அவங்க கிட்ட பேசணும். சரி, நீ அப்படின்னா அம்மா கிட்ட பேசிட்டு என்கிட்ட வா. எது? இல்லை ப்ரோ, நீ அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ பேசுறதுக்கு என்ன உனக்கு? இப்போதான் ஆஃபீஸ் வந்திருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. தம்பி, ஏதோ சரியில்லைடா. என் மேலே எதுவும் உனக்கு கோவமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்புறம் இப்படிலாம் நீ பேச மாட்டியே. கொஞ்சம் ஒர்க் பிஸி ப்ரோ. சரி, நீ அப்போ வேலையை பாரு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே ப்ரோ, டேக் கேர். நம்மளால ஒரு விஷயத்த ப்ரோ கிட்ட மறைக்க முடியுதா? உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அவர் மட்டும் எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இங்க சென்னைக்கு வந்திருக்காரு, எனக்கே தெரியாம என் வீட்டுக்கும் வரல. அப்படின்னா எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்ல இவனுக்கெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரா? ஆனா என் ப்ரோ அப்படி நினைக்கிறவரும் கிடையாதே. என்ன நடக்குது? என் ஃப்ரெண்டு கூட அவர் எதுக்கு பேசணும்? இவளும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா, அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இத்தனைக்கும் மேல நான் எங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு என் பக்கத்துல என் கண்ணு முன்னாடியே சென்னையில இருந்துகிட்டு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு என்கிட்ட போய் வேற சொல்லியிருக்காரு. என் அண்ணன் என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் பொய். ஒருவேளை இதுதான் ஃபர்ஸ்ட் பொய்யா, இல்ல இன்னும் நிறைய சொல்லி நான் தான் கண்டுபிடிக்காம இருந்திருக்கானு தெரியல. மே கம் இன் சார். யா, கம் இன் சார். என்னது இது? பேப்பர்ஸ். புகழரசி மேம் மெயில் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏன், அவங்க வரமாட்டாங்களாமா இன்னைக்கு? ஆமா சார், லீவ் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொன்னாங்க? உங்களுக்கு கால் பண்ணாங்களா சார்? கால் பிஸின்னு வந்ததா, அதான் எனக்கு கால் பண்ணி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க சார். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெயிலா? ஆமாம், இப்போ தான் வந்திருக்கு. சரி, எதுக்கு லீவ்? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சார். என்னவா, என்னன்னு கேட்டியா? அதான் கேட்டேன் சார், ஏன் லீவ்னு. உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொன்னாங்க. நாளைக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, நாளைக்குள்ள உடம்பு சரியா போகுமாமா? தெரியல சார்.
சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். அம்மா உனக்கு இப்போ எப்படி இருக்கு ஃபீவர்? அது சரியா போச்சு சார். ம், இப்போ டயர்ட் எதுவும் இல்லையே? இல்லை சார். சரி, அந்த பேப்பர்ஸை வச்சுட்டு போ. ம், ஓகே சார். இதோ இங்கே வைக்கிறேன் சார். ஆ ஓகே. ஹே நிலா, 1 செகண்ட். ஆ சார். இங்க வா. சொல்லுங்க சார். என் அம்மா நேற்று உங்ககிட்ட ஏதோ ஹார்ஷா பேசுனாங்களா? இல்லையே சார். ஆர் யூ ஷியோர்? ஷியோர் சார், ஒன்றும் பேசலையே. இல்லை, நேற்று உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார், என்ன படிக்கிற என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை சார், பாட்டிக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கீங்க, ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே. நீ போ. ஆ இரு இரு. எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட ஹார்ஷாக தான் பேசியிருப்பாங்க. நீ தான் மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அவங்க எதுவுமே ஹார்ஷாலாம் பேசலை. நிலா, எனக்கு உன்னை பற்றி சரியாக தெரியாட்டினாலும் எங்கள் அம்மாவை பற்றி நல்லா தெரியும். ஸோ எங்கள் அம்மா உங்ககிட்ட ஏதாவது ஹார்ஷாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. அவங்க அப்படி எதுவுமே பேசலை சார். ஸோ நான் எவ்வளோ நேரம் உங்ககிட்ட இதை பற்றி கேட்டாலும் நீ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவேன் என்ன? இல்லை சார், ஏதாவது பேசியிருந்தா தானே சொல்ல முடியும். ம் ஓகே, நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். இல்லைன்னு என்கிட்டயே மெயின்டைன் பண்ணுறா எங்கள் அம்மாவை பற்றி. எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. ஆக மொத்தத்தில் எல்லாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல. இதோ இவளும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டா. எங்கள் அம்மாவை பற்றி என்கிட்டயே சொன்னால் நான் வருத்தப்படுவேனாம். அதனால சொல்லாமல் மறைக்கிறாளாம். Stupid. எம்கே. கம் வினி, வெல்கம் பேக் டு அவர் ஆஃபீஸ். தேங்க்யூ எம்கே. ம் எம்கே, இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமே வந்துட்டீங்களா? யா, அது என்ன திடீர்னு வாங்க போங்கன்னு கூப்பிடுற? ஆ, அது அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு. ஓகே, ஐ ஷூர் விஷ். சாப்பிட்டீங்களா? யா ஆச்சு. நீ? ம், சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட்டாங்களா? எப்படி இருக்காங்க? நான் வரும்போது அவங்க தூங்கி எந்திக்கல. நான் 8 o'clockலாம் ஆஃபீஸ் வந்துட்டேன். அவ்வளோ சீக்கிரம் ஏன் வந்தீங்க எம்கே? அவ புகழரசியும் லீவ் போட்டு போயிட்டா. எவ்வளோ ஒர்க் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? கூல் 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 எம்கே, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தானே வந்திருக்க? சரி எம்கே, கோவப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, என் டேபிள் இருக்கு பாரு. இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கோ. ம், இது நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு புகழ் போட்டு கொடுத்த அவுட்லைன். இதை நீ ஒரு தடவை செக் பண்ணிட்டு ட்ரா பண்ணிடு. ஓகே எம்கே. பண்ணிட்டு இமிடியேட்டா எனக்கு அனுப்பு. ம், சரி. சரி, அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண? எது? அதான் என்கிட்ட ஒரு சாம்பிள் மட்டும் காட்டிட்டு உன் ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னியே. அது வச்சிருக்கேன், அவளுக்கு தான். உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒன்றும் அனுப்ப வேண்டாம், நமக்கே வச்சிருத. சரி எம்கே, ஓகே. சரி போ, வேலையை பாரு. ம். ஒரு வார்த்தை சிரிச்சு பேசிட மாட்டான். இப்போ கூட அந்த ப்ராஜெக்ட் எங்கன்னு தான் கேட்குறான். ஆளு மூஞ்சி பாரு. என்னாச்சு தம்பிக்கு? அவனாவும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான், நம்மளா ஃபோன் பண்ணாலும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். அம்மாவும் இன்னும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. போனவங்க இன்னும் ஃபோன் பேசவே இல்லை என்கிட்ட. பேசாமல் ஒரு எட்டு சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படியே பாப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எதுக்கு தம்பி திடீர்னு அம்மாவை வரவழைச்சிருக்கான்? என்கிட்டையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், அம்மாவும் ஒன்றும் சொல்லலை. என்னதான் நடக்குது? வாங்க, யார் வீட்டு பொண்ணு இது? நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. சேலை கட்டினதும் ரொம்ப பெரிய பொண்ணா தெரியறியே. அப்படியே ஆள் அசத்துறப்போ அப்படியே அள்ளி கட்டிக்கலாம் போல இருக்கு. கட்டிக்கவா? போங்க. அதானே, என்னடா இன்னும் அந்த வார்த்தையை காணுமேன்னு பார்த்தேன். ஆமா, இது என்ன கையில இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர்? உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா, சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லி இருந்தேன்ல. அதுக்காக காலங்காத்தாலேயே வாடா? அண்ணன் இன்னைக்கு நேரமே கிளம்பிட்டாங்க, அதான். கிளப்பி விட்டுட்டோம்ல. அதான் தெரியும், உங்க வேலை தானே. ஏன்டா உங்க அண்ணனை ரொம்ப வேலை வாங்குறேனா? அங்க போய் அண்ணன் மேற்பார்வை தானே பார்க்க போறாங்க. ஆமா, உங்க அண்ணன் அங்க போய் மேற்பார்வை பார்க்கட்டும், நான் உன்னை பாத்துக்கிறேன். ம், போங்க. போறேங்க, நீங்க இங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? இப்போவே வா, நான் இப்பதான் வீட்ல இருந்து சாப்பிட்டு வந்தேன். என்ன சாப்பிட்டு வந்தீங்க? பிரெட் சாண்ட்விச். அதுதானே, அந்த காஞ்ச ரொட்டி தானே? எனக்கு அதுதானே செய்ய தெரியும், தெரிஞ்சதை செஞ்சு சாப்பிட்டு வந்தேன். அதுக்கு தான் நான் சீக்கிரமாவே சமைச்சு எடுத்துட்டு ஓடி வந்தேன். நீங்க ஒரு ஃபோன் பண்ணி இருந்துக்கலாம்ல, இப்படி சமைச்சு காலையிலேயே கொண்டு வர்றேன்னு. நான் சாப்பிடாம இருந்திருப்பேன். சரி, அந்த ரொட்டி எவ்வளவுக்கு தான் தாங்கும்? நான் இப்ப சாப்பாடு வைக்கிறேன், வாங்க சாப்பிடுங்க. எங்க? இங்கயா? ம். இங்க வேண்டாம், வாங்க உங்க வீட்டுக்கு போவோம். எங்க வீட்டுக்கா? ஆமா, உங்க வீட்டுக்கு, அங்க எஸ்டேட் பங்களாவுக்கு. வாங்க. நீங்க வாங்க. நேத்தே எனக்கு பயமா இருந்தது தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இங்க யாரும் வரமாட்டாங்க தானே, இங்க உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு இப்படி எல்லாம் வெளியே உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லடா. ஆமா, உங்களுக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு தானே பழக்கம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஆமா, கஷ்டமா தான் இருக்கும்.
சரி அப்படின்னா இதை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறீங்களா? அதுக்கு ஹோட்டல்லையே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுருவேனே. அப்புறம் இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கும் பிடிக்கலங்கிறீங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சரி அப்படின்னா உன் அண்ணன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. ஆத்தாடி, யாரும் பார்த்துட்டாங்கன்னா? ஏன்டி எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்னா எப்படி? அதான் என்ன செய்யறது? சரி அதை விடு, சாப்பாட்டு விஷயத்த அப்புறம் பார்க்கலாம். இந்த சாரி எப்படி இருக்கு அதை சொல்லு. இந்த பாக்குறீங்கல்ல, நல்லா தான் இருக்கு. உனக்கு கட்டிக்கிறதுக்கு எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. சரி, யார் கட்டி விட்டாங்க சேலை? நானா தான் கட்டினேன். நீங்க தான் அன்னைக்கு வீடியோ அனுப்புனீங்கல்ல, அதை பார்த்து கட்டினேன். நல்லா கட்டியிருக்கடா. சரி, நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? அந்த வீடியோல ஒரு பொண்ணு சேலை கட்டுதுல்ல? ஆமா. அதை பார்த்து தானே நீங்க எனக்கு அனுப்புனீங்க? ஆமா. அந்த பொண்ணு சேலை கட்டுறதை நீங்க முழுசா பாத்தீங்களா? சொல்லுங்க, அந்த பொண்ணு சேலை கட்டுறதை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அதை பார்க்காம நான் எப்படி உனக்கு அனுப்பியிருப்பேன்? அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். நீங்க எதுக்கு மத்த பொண்ணுங்க சேலை கட்டுறதெல்லாம் பாக்குறீங்க? நானா போய் எங்க பார்த்தேன்? பார்த்து தானே எனக்கு அனுப்புனீங்க. ஆமா பார்த்தேன். எதுக்கு பாத்தீங்க? அது வீடியோ தானடா. வீடியோனாலும் அதுல நிஜமா தானே சேலை கட்டுறாங்க. அதை எதுக்கு நீங்க பாத்தீங்க? பார்க்காம எப்படிடா உனக்கு அனுப்புறது? நீங்க எதுக்கு பாத்தீங்க? டேய், நான் அந்த பொண்ணெல்லாம் பார்க்கல. அந்த பொண்ணு சேலை கட்டுறதை மட்டும் தான் பார்த்தேன். எதுக்கு பாத்தீங்க? அடே, அவங்க தானடா வீடியோ போட்டிருக்காங்க எப்படி கட்டுறதுன்னு காமிச்சு. அதை எதுக்கு நீங்க பாத்தீங்க? நீங்களா சேலை கட்ட போறீங்க? அதானே, நானா சேலை கட்ட போறேன். அப்புறம் எதுக்கு பாத்தீங்க? அது உனக்கு அனுப்புறதுக்கு பார்த்தேன்டா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எது? அவங்க வீடியோ போட்டது தப்பு இல்ல, நான் பார்த்ததுதான் தப்பு, அப்படித்தானே? அவங்க வீடியோ போடுறது சேலை கட்ட தெரியாதவங்களுக்காக. எனக்கும் தான் சேலை கட்ட தெரியாது. நீங்க என்ன சேலையா கட்ட போறீங்க? நான் தானே கட்ட போறேன். ஆமா, நானும் உனக்கு தானே அனுப்புனேன். இதெல்லாம் போங்காட்டம். நீங்க பண்ணது தப்பு, பாத்திருக்க கூடாது. எனக்கு கோவமா வருது. டேய், இங்க பாருடா. மாட்டேன். மனு, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். இப்ப நீ என்ன பார்க்கலன்னு வை, அப்புறம் இப்போதைக்கு என்ன பார்க்கவே முடியாது. எதுக்கு? ஊருக்கு போறேன். ஊருக்கா? எங்க? சென்னைக்கு. இப்பதானே போயிட்டு வந்தீங்க. இன்னொருக்கு போயிட்டு வரலான்னு தோணுது. போயாம ஊருக்கு போய்கிட்டே இருக்கீங்க. வேலை இருக்குல்லடா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா வேலை தன்னால நடக்குமா? என்னைய விட்டுட்டு போறீங்க. அதுக்கு தான் நீ என்ன கட்டிக்கோன்னு சொல்றேன். கட்டிக்கிட்டா எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டே போவேன்ல. நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. சரின்னு சொல்லிட்ட, நேத்து தானே சொல்லியிருக்க, இன்னும் கட்டிக்கல இல்ல. எப்ப திரும்பி வருவீங்க? தெரியலடா எத்தனை நாள் ஆகுதுன்னு. என்னை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. அடிக்கடி இப்படி விட்டுட்டு சட்டு சட்டுன்னு கிளம்பிடுறீங்க. மனு, அப்படிலாம் பேசாதடா. அப்படித்தானே? அப்படியா? பாரு, தினமும் எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி உனக்காக தானே வந்து நிக்கிறேன். அப்புறம் நீ இப்படி பேசலாமா? நீங்க ஊருக்கு போனாலே எனக்கு கவலையா இருக்கு. கொஞ்ச நாள் தான்டா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, அடுத்து எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன். சரி. அப்புறம்னா உன்னை என் கைக்குள்ளேயே வச்சிருப்பேன், தனியா எங்கேயும் விட மாட்டேன், சரியா? சரி, இப்போ நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இருந்துக்குவியா? எப்ப கிளம்பணும்? வேலை கொஞ்சம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்க அண்ணன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு சாயங்காலம் போல கிளம்பலான்னு இருக்கேன். அப்ப அது வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கட்டுமா? ஃபேக்டரிக்கு போகணும், வரியா? அங்கதான் அண்ணன் இருக்காங்க. என் மச்சான் தானே, பாத்துக்கலாம், வரியா? ஃபேக்டரியில வேலையெல்லாம் அண்ணன் பாத்துக்கிடட்டும், நீங்க என் கூட இருங்களேன். இப்போதாண்டா டீ எல்லாம் பறிச்சு லோடு அங்க போயிருக்கு, நான் போய் என்னன்னு பார்க்கணும். அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அவர் பாத்துக்குவாரு. நீங்க இப்ப போனா எத்தனை நாள் ஆகுமா வர்றதுக்கு? என் கூட கொஞ்ச நேரம் இருங்க. அப்படியா? கொஞ்சம் போல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. அது வரைக்கும் அண்ணன் வேலையை பாத்துக்கிட்டோம், அப்புறமா நீங்க கிளம்புங்க. எனக்கு இங்க சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். சரி, நீங்க இப்படி உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நிஜமாவா? என் தங்கம், நான் சாப்பிடாம போக கூடாது அடி. ஆமா, போக கூடாது. சரி, அப்ப நீங்க ஊட்டி விடுங்க, நான் சாப்பிடுறேன், சரியா? உங்க போன் தான் அடிக்குது. ஆமா, யாருன்னு பாப்போமா? ஹலோ வேந்தா, சொல்லுப்பா. மாப்பிள்ள உடனே சென்னைக்கு கிளம்பி வாடா. என்னாச்சு வேந்தா? மாப்பிள்ள நீ நேர்ல வா, சொல்றேன். டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சு? மாப்பிள்ள நீ உடனே கிளம்பி வா சொல்றேன். என்னன்னு சொல்லுடா. நீ உடனே கிளம்பி வா மாப்பிள்ள இங்க.